புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். பிஎஃப் சந்தாதாரர்களுக்காக மத்திய அமைச்சர் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பால லட்சக்கணக்கான பிஎஃப் சந்தாதாரர்கள் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வெளியாயிருக்கு. மத்திய அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு என்ன, இதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நாடு முழுக்கவே இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கான ஒரு மிக முக்கியமான திட்டம் தான் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டம், அதாவது இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய பிஎஃப் திட்டம். இந்த திட்டத்தோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனங்கள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களோட மாதாந்திர தொகையிலிருந்து ஊதியத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செய்வாங்க. இது மட்டுமல்லாம அந்த பிடித்தம் செய்யப்படுவதற்கு இணையான அந்த தொகையை அந்த நிறுவனங்களும் செலுத்தும். இந்த இரண்டு அமௌண்ட்டும் ஊழியர்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல சேர்ந்துகிட்டே இருக்கும். இது மாதம் மாதம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த தொகையை ஊழியர்கள் அவங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இது மட்டும் கிடையாது, ஊழியர்களுக்கு ஏதாவது ஒரு அவசர தேவை, உதாரணத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லாட்டினா ஒரு திருமணமோ இல்லை பள்ளி குழந்தைகளுக்கான ஒரு தேவை ஏற்படும் போது அவங்க அதை ஈஸியாக முன்கூட்டியே எடுக்கிறதுக்கான ஒரு திட்டமும் இருக்கு. இந்த பிஎஃப் திட்டத்திற்கு ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட அளவுல வட்டியும் கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட 8.25% வட்டி ஆண்டுக்கு இப்போது கொடுக்கப்பட்டு வருது. இந்த பிஎஃப் திட்டத்தை அவசர தேவைகளுக்காக எடுப்போர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட கொரோனா காலத்துல ரொம்ப அதிகமா உயர்ந்து கொண்டே போச்சு. அந்த நேரத்துல மத்திய அரசு ஒரு விஷயத்த முன்னெடுத்தாங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறத 1 லட்சம் ரூபாயாவை அவங்க கொண்டு வந்தாங்க. அதாவது பிஎஃப்ஓ பொறுத்தவரையும் 2 ஸ்கீம் இருக்கு. அதாவது ஆட்டோ கிளைம் அப்படின்னு ஒன்று இருக்கு, நான் ஆட்டோ கிளைம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆட்டோ கிளைமை பொறுத்தவரையும் நம்மளால 1 லட்சம் ரூபாய் வரையும் ஆன்லைன் மூலமா எடுத்துக்க முடியும். ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல நம்ம பிஎஃப்க்கான கோரிக்கையை கொடுக்கணும். எங்களுக்கு அமௌண்ட் தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை கொடுக்கணும். அப்படி விண்ணப்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு சில டீடைல்ஸ் அவங்க கேட்பாங்க. ஆதாரோட டீடைல்ஸ் கேட்பாங்க, நம்மளோட பாஸ்புக், பேங்க் பாஸ்புக்கோட டீடைல்ஸ் கேட்பாங்க. எல்லா டீடைல்ஸையும் நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து ஒரு 10 நாட்களுக்குள்ள நம்மளோட வங்கி கணக்குல பிஎஃப் அமௌண்ட் ஏறும். இது 1 லட்சம் ரூபாய் வரையும் மட்டும்தான் நம்மளால இவ்வளவு நாள் எடுக்க முடியும். கொரோனா காலத்திலிருந்து அந்த பிஎஃப்ல இருந்து எடுக்கிற மக்களோட எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வந்துச்சு. அவங்களோட கோரிக்கை, மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு இருந்ததுன்னா, எங்களுக்கு இந்த ஆட்டோ கிளைம் மூலமா எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க 5 லட்சமா உயர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா ஆட்டோ கிளைம் மூலமா 1 லட்சம் வரையும் தான் எடுக்க முடியும். எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம பிஎஃப் ஆஃபீஸுக்கு நேரடியாக போனோம், அங்கே போய் அப்ளை பண்ணோம். அங்கே உள்ள ஆஃபீஸர் அதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் ஆகும். இது ஊழியர்களோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதா சொல்லப்பட்டு இருந்தது. இந்த நேரத்தில் தான் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆட்டோ கிளைம் செட்டில்மெண்ட்டை நீங்க 5 லட்சம் ரூபாய் வரையும் நீங்க இனிமேல் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இதனால் வரையும் 1 லட்சம் ரூபாய் வரையும் நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணி எடுத்துக்கிற அமௌண்ட்டை இனி 5 லட்சமா உயர்த்தியிருக்காங்க. அப்பனா நம்ம பிஎஃப் ஆபீஸுக்கு போய் அலைஞ்சி திரிஞ்சு எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட ஒரு முக்கிய நோக்கமா பார்க்கப்படுது. மத்திய அமைச்சரோட இந்த அறிவிப்புக்கு நிறைய பேர் தங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இனிமேல் மத்திய அமைச்சர் அறிவிப்பு இப்போ வெளியாயிருக்கு. இனிமே கூடிய சீக்கிரமே நம்மளால இனிமே ஈஸியா அப்ளை பண்ணி 5 லட்சம் வரையும் நம்மளால எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற தகவல் தான் இப்போது கிடைக்கப்பட்டிருக்கு.